ஓரம் கட்டிய அறிவாலயம். நேர்காணலில் நடந்த ட்விஸ்ட். இதுதான் சபரீசன் பவரா? திமுக சார்பில் தென் மாவட்டங்களில் உள்ள 22 தொகுதிகளுக்கு போட்டியிட விரும்பும் நபர்களுக்கு கடந்த 18ஆம் தேதி நடத்தப்பட்ட நேர்காணலில் முன்னாள் முதல்வர் OPS உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் கனிமொழி பங்கேற்காதது திமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி ஆகும். இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு, விருப்ப மனு தாக்கல், நேர்காணல் என பிஸியாக இருந்து வருகின்றன. அந்த வகையில் 21 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் திமுக கடந்த சில தினங்களாக விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு அளித்தோரிடம் நேர்காணல் நடத்தி வேட்பாளர்களை முதல்வர் ஸ்டாலின் டிக் அடித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி தென் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கு நேர்காணல் தொடங்கியது. அந்த வகையில் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கு நேர்காணல் நடந்தது. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் OPS போடியிலும், சபாநாயகர் அப்பாவு ராதாபுரத்திலும், அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூரிலும், கீதா ஜீவன் தூத்துக்குடியிலும் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளனர். தென் மாவட்டங்களில் உள்ள 22 தொகுதிகளில் போட்டியிட 750 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். அவர்களிடம் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை மாவட்டம் உள்ளிட்டவைகளில் உள்ள சில தொகுதிகளில் கனிமொழியும் போட்டியிட அவரது ஆதரவாளர்கள் விருப்ப மனு அளித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கனிமொழியிடமும் நேர்காணல் நடத்தப்படும் என ஆதரவாளர்கள் நினைத்தனர். ஆனால் அவர் அழைக்கப்படவில்லை. அவரை ஏன் அழைக்கவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து அறிவாலயம் வட்டாரம் தெரிவிப்பது, மண்டல பொறுப்பாளர்கள் யாரும் நேர்காணலுக்கு வர வேண்டாம் என தலைமை சொல்லிவிட்டதால் கனிமொழி, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை என்கிறார்கள். கனிமொழி ஆதரவாளர்கள் தெரிவிப்பது, ஏற்கனவே தென் மாவட்டத்தில் கனிமொழி எடுத்த சர்வே காட்டிலும் மாப்பிள்ளை சபரீசன் எடுத்த சர்வேதான் தலைமை ஓகே சொன்னதால் அப்போது இருந்தே கனிமொழியை ஓரம் கட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.